இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Hyundai I20 வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா, ஏசி ஆன் பண்ணால் கூலிங் வரல ப்ரோ. ஃபியூ டேஸாக வந்து கூலிங் அப்படியே கம்மியாகிடுச்சு. இன்றைக்கி வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணால் வந்து வெறும் காற்று தான் வருது, கூலிங் வரலன்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்ததுல கூலிங் ஆர் லீக்கேஜ். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம டேஷ் ரிமூவ் பண்ணி கூலிங்கை ரீப்ளேஸ் பண்ணோம். வெளியே வந்து வைபர் மோட்ரு பம்பெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கிட்டத்தட்ட 40 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் வீடியோ போட்டு லைக் 1 செகண்ட் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே ஆகுது. கிட்டத்தட்ட 38 நாள். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்ப்போம் 40-45 நாளுக்கு மேலே தான் இருக்கும், பிகாஸ் நான் எடிட் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளியே வந்து ஏர் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பம்பை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த வைப்பர் மோட் பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பம்பை ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த வைப்பர் மோட்ரு பிளாஸ்டிக்கு மோட்ரு எல்லாம் கழட்டி வச்சு இந்த மாதிரி ஹோல்டர் கழட்டிட்டோம். இதுக்கப்புறம் கூலிங் கழட்ட வேண்டியதான். ஸோ ரேடியேட்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான லெவலில் இருக்குது. கஸ்டமர் சரி இன்ஃபார்ம் பண்ணுவோம், அவங்க என்ன சொல்லுங்க பொறுத்து அடுத்த இதை மூவ் பண்ணுவோம். ஸோ உள்ளே பிரிப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டேஷ்போர்ட் பிரிக்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நடுவில் கூட இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் கீழே கழட்டி தனியாக ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் வந்து ஸ்டேரிங் கீழே காலத்தை கழட்டுவோம். அதே மாதிரி சைடில் ஒரு பிளாஸ்டிக், அப்புறம் ஒயர் பஞ்சு, இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது வெளியே வந்து பேட்டரி டிசைன் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிப்போம். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நம்ம டேஷ்போர்டு கழட்டியாச்சு, கவுத்தாச்சு. அதே மாதிரி பாக்ஸில் பிரிச்சுட்டோம். கூலிங் ஆயில் வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதுதான் இந்த வண்டியோட கூலிங் ஆயில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுத்திரத்தில் ஸோ இதுதான் வந்து மைனூட் லீக்கேஜ். ஸோ இதனால தான் கேஸ் இறங்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, புது கூலிங் ஆயில் வாங்கி வண்டியில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா புது கூலிங் ஆயில் வண்டியில் மாட்டிட்டு ப்ரெஷர் எடுத்து நிற்க வைக்க வேண்டியது தான். 12 hours later. வண்டியில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் மாட்டியாச்சு. இன்றைக்கி நெக்ஸ்ட் டே, அதான் அடுத்த நாள். அண்ட் ப்ரெஷர் எடுத்து நிற்க வச்சது எஸ்டர்டேவே நைட்டு. அப்புறம் ப்ரெஷர் நிற்கிது. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ரேடியேட்டரும் கண்டென்சர் வீக்காக இருக்குது. ஸோ ரெண்டையும் மாற்றணும். ஸோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம். வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா வண்டியில் மாட்ட வேண்டியது. மாட்டிட்டு கேஸ் எடுத்துட்டு வண்டி டெலிவரி பண்ண வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம், எல்லாம் மாற்றியாச்சு. எப்போயும் சில்லுன்னு இருக்குது. ஸோ உள்ளே பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா த்ரோ நல்லாயிருக்கு, கூலிங் நல்லாயிருக்கு. இந்த வண்டியில் ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட்னா, கூலிங் ஆயில் வந்து லீக்கேஜ். ஸோ அதனால் வந்து டேஷ் ரிமூவ் பண்ணி கூலிங் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா கண்டென்சர் வீக்காக இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் வந்து ரேடியேட்டரும் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சு. கூலண்ட்லாம் வெளியே கசிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கூலிங் ஆயில் அண்ட் கண்டென்சர் ரேடியேட்டர் பொறுத்த ஆஃப் 3மே வந்து நம்ம மாற்றியாச்சு, புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த வண்டியை டெலிவரி பண்ண வேண்டியதான். இந்த வண்டி Hyundai I20 லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அண்ட் அவ்வளோதான், ஓகேங்களா. ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வண்டி டெலிவரி பண்ண வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் அதே தான். அண்டு சேனலை பற்றி அப்டேட்னா, ஜஸ்ட் சேனலில் என்ன அப்டேட் அப்படின்றது சும்மா பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 583 சப்ஸ்கிரைபர்ஸ். 2022 நவம்பர் 25 வெள்ளிக்கிழமை, ஓகேங்களா. ஸோ இதே டேட்டில் தான் வந்து ஃபோர்ட் ஃபியஸ்டா வண்டியும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு I20 வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது ஒர்க் முடிய போகுதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்டில் கொடுக்குறேன், இல்லை இந்த வீடியோ லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். டைம் தான் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேபி அந்த வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னா வணக்கம். ஓகே, யா. ஸோ நான் இன்னும் அப்லோட் பண்ணல, அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல. இன்னும் இது ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு என்ன தான் எடிட்லாம் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அது முடிச்சப்போ தான் இது வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு 106 வீடியோ. மேபி இந்த வீடியோ 110 இருக்கலாம், இல்லை கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த 2-3 ஷார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து என்னால் கிளியராக சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக 110-110க்கு மேலே தான் இந்த வீடியோவாக இருக்குன்றதை தாழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 41 நாள் ஆக போகுது. பட் 83 சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் 490 சில்லற சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் செஞ்சிருந்தேன். ஸோ பார்க்கலாம். ஸோ உங்கள் வண்டி Hyundai I20 இருந்தாலோ, அதில் வந்து இந்த மாதிரி கூலிங் லீக்கேஜ் ஆகிட்டாலோ, இல்லை ஏசி ஒர்க் ஆகலையோ பிரச்சனையே இல்லை. சென்னையின் பெஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனலாக காரை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில்
ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தயவு செய்து கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு டேட்ஸ் தரேன். அன்றைக்கி நீங்கள் வாங்க, நம்ம செக் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எஸ்டிமேட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறது பண்ணுவோம். எடுத்தாங்க ஒருத்த மாதிரி ஃபோன் கால்ஸை மட்டுமே கான்ஃபிகரேஷன் பண்ணி பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி இன்ஃபார்மே பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் வர்றதுன்றது ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நான் ஆல்ரெடி அன்றைக்கி வேறு ஒரு வண்டியை நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த வண்டி ப்ராப்ளம் அட்டன் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த டைமில் உங்கள் வண்டி வந்துச்சுன்னா மேபி என்னால் எந்த ஒரு இதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்கிற நிர்வாக சார்பாக. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம சாட் பண்ணுவோம், பேசுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் கொடுங்க, நீங்கள் வாங்க, நம்ம பார்க்கலாம், வாட் எவர் blah blah blah. அண்ட் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், யூடியூப்பில் இருக்கேன், வேறு எங்கேயும் கிடையாது. மேபி இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப், அவ்வளோதான். ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க, தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம். அதோட ஐடியா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருந்தால் மென்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதில் என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. டெய்லி இங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஸ்டோரியாக போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி அதில் ஒன்றும் பெருசாலாம் வந்து பேசலாம் மாட்டேன். ஜஸ்ட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ரேண்டமான வீடியோஸ்லாம் வரும், ரொம்ப கம்மியான வீடியோஸ்லாம் வரும். ஸோ இவ்வளோ தாமதமாக வீடியோ வந்திருக்கு, சாரி. நான் அந்த 4 years வீடியோவில் சொல்லியிருக்கணும், பட் சொல்லலாம், வேறு எதுவும் ஞாபகத்தில் அப்படியே பேசிட்டேன். ஸோ அவ்வளோதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வேலை முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இன்னொரு பேஸ் இன்னொரு ஆசமான வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.